இந்த சீரீஸில் நம்ம கடைசியாக பிரைமரி வேவ்ஸ் லாக் வேவ்ஸ் என்னன்னு பார்த்தோம். இன்கேஸ் இந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கோப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கோப்ஸ்னால் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது இல்லை, இது நம்ம 2-3 பிரிச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்ட் 1. அண்ட் நான் எப்பவும் சொல்கிற காமன் டிஸ்க்ளைமர், இங்கே சொல்லித்தரது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது மட்டும்தான், ஆக்சுவல் டெஃபினேஷன்லாம் கிடையாது. ஓகே, சரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்கிற ஸ்கோப்ஸை பற்றி தான். இது நம்ம வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும், நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். இந்த ஸ்கோப்ஸ் வந்து என்ன மேட்டர்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கோப்ஸில் வந்து 4 ஸ்கோப் இருக்கும். ஒன்று வேவ் ஃபார்ம், இன்னொன்று பரேட், அதுக்கப்புறம் வெக்டார் ஸ்கோப், இன்னொன்று வந்து ஹிஸ்டோகிராம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேவ் ஃபார்ம் அண்ட் பரேட், இது 2 பற்றி மட்டும்தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வேவ் ஃபார்ம்னா என்னென்னு பார்த்துடலாம். வேவ் ஃபார்ம்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஸ்கோப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. மல்டிபிள் ரீசன்ஸ்னால நம்ம வீடியோ கலர் கிரியேட் பண்ணும்போது அங்கே என்ன கலர் இருக்குன்றது நமக்கு தப்பாக கன்வே ஆக சான்ஸ் இருக்குது. மேபி நமக்கு இருக்க விஷன் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் மானிட்டரோட லோ குவாலிட்டியாக இருக்கலாம், இல்லை ரூம்மேட்டோட மேனிபுலேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் போட்டிருக்க ஸ்பெக்ஸோ சன்கிளாஸ் காரணமாக, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ்னால நீங்கள் பார்க்குற கலர் வந்து ஆக்சுவல் அவுட்புட்டில் வராமல் வேற ஒரு கலர் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணும்போது அந்த வீடியோ ஒரு கலராக தெரியும், அதே வீடியோ நீங்கள் வேறு ஸ்க்ரீனில் போடும்போது அங்கே வேற ஒரு கலராக தெரியும். இந்த மாதிரி நம்ம கலர் கிரியேட் பண்ணும்போதும் சரி, இல்லை நம்ம ஸ்க்ரீனில் ஏதாவது கலர் சேஞ்சஸ் பண்ணும்போதும் சரி, மானிட்டரில் இருக்கிற கலர் இஷ்யூஸ்னாலேயோ, இல்லை நீங்கள் உங்களோட விஷன்லையோ, இல்லை உங்கள் விஷனே ப்ராப்பராக இருந்தாலும் நம்ம ஐயே என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறையா தடவை என்ன ஆகும்னா கலர் அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் வந்து உங்கள் கலர் கிரேடிங் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, ஆக்சுவல் கலர் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியணுன்றதுக்காக நம்ம இந்த ஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்கோப்ஸில் நம்ம சொன்ன மாதிரி நம்ம வேவ் ஃபார்ம் தான் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த வேவ் ஃபார்மை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி, நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இந்த வேவ் ஃபார்ம்ன்றது ஆக்சுவல் வீடியோ, அதாவது இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் தான் இங்கே பின்னாடி இருக்கிற இந்த வீடியோ. இதை நான் எப்படின்னு சொல்கிறேன். இந்த வேவ் ஃபார்மில் இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம இந்த வீடியோ வச்சு இது பண்ணிடலாம். இந்த வேவ் ஃபார்மில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த 0 to 1023ன்றது பிரைட்னஸ், அண்ட் இந்த 0 இந்த லைன் வந்து ஃபுல்லாக வந்து டார்க்கர் ஏரியா. ஸோ இந்த வேவ் ஃபார்ம் எங்கெங்கெல்லாம் இங்கே கீழே டச் ஆகுதோ அங்கங்கெல்லாம் வீடியோ ரொம்ப டார்க்காக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இங்கே எங்கெங்கெல்லாம் இந்த 1023 கிட்ட வருதோ அங்கங்கெல்லாம் வீடியோ ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டச் ஆகலை, அண்ட் இங்கே டச் ஆகலை, இங்கே டச் ஆகலை. ஸோ அப்போ இந்த ஏரியாஸ்லாம் ஓவர் எங்கேயோ டார்க்காக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ரொம்ப மேலே இருந்தால் ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் மிட் டோன்ஸாக இருக்குது, ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப பிரைட்டாகவும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்குன்றது தான் இதோட மீனிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்சுவலாக ஒரு வீடியோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்படி இருக்கும். இப்போது இது பாருங்கள், இந்த வீடியோவே ஃபுல்லாக பிரைட்டாக தான் இருக்குது, இந்த இடத்துல வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோர் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இதை விட இங்கே கொஞ்சம் டார்க்னஸாக தான் இருக்குது இல்லையா? இந்த அளவுக்கு இந்த வால் அளவுக்கு இங்கே வந்து பிரைட் இல்லை. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் டார்க்கு. அண்ட் அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் இங்கே வர மாதிரி ஒரு பிரைட்டரான ஏரியா வந்து பிரைட். இங்கே ஒரு பர்சன் இருக்கிறனால அண்ட் இங்கே வந்து சம் கலர் சேஞ்சஸ் இருக்குது, அண்ட் இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அண்ட் தென் இங்கே அகெயின் வந்து இந்த இடத்துல ஃபுல் பிரைட்டராக ஆகிடுது. இப்போது இந்த ஸ்கோப்ஸை பாருங்கள், நான் வந்து இங்கே நான் பக்கத்தில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக பிரைட்டாக இருக்குன்னு சொன்னோன்னா, ஸோ இங்கே ஃபுல்லாக பிரைட்டாக இருக்குது. அண்ட் சடனாக இந்த இடத்துல வந்து ஒரு கம்பேரிட்டிவ் இங்கே டார்க்காக இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கதவு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த டார்க்காக இருக்கனால அந்த கதவு வந்து ஸோ இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அண்ட் அகெயின் அந்த கதவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லுதுன்னா வேவ் ஃபார்மில் இந்த போர்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லுது. அண்ட் அதே மாதிரி இங்கே கதவுக்கு பக்கத்துலையுமே வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அண்ட் அகெயின் அதுக்கு பக்கத்தில் இங்கே ஏதோ சம்திங் லிட்டில் பிட் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க, அண்ட் அது டார்க்காக தான். அதனால் வந்து இது கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால இங்கேயும் வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அண்ட் இந்த போர்ஷனுக்கு அப்புறம் பார்த்தா அகெயின் வந்து கொஞ்சம் நிறைய பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சொல்கிறது இந்த வேவ் ஃபார்ம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இங்கே வந்து இந்த பர்சனுக்கு நிற்கிற பர்சனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஓகேவா? நம்மளோட சொன்ன மாதிரி இது டார்க்கு, இது பிரைட்டு. இங்கேருந்து இங்கே போனால் டுவர்ட்ஸ் பிரைட். சரி, இந்த வீடியோ எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் இந்த வேவ் ஃபார்ம் இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணேன் இல்லையா? இதை நான் இன்னும் வேறு மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற பர்சன் தான் இந்த லைன் அண்ட் இந்த டோரு ப்ளஸ் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? நான் ப்ளே பண்ணும்போது என்னதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் ஹேண்டை மூவ் பண்ணும்போது இங்கேயும் உங்களுக்கு ஒரு மூமெண்ட் தெரியும். தெரியுது பார்த்தீங்களா அந்த மூமெண்ட், ஹேண்ட் மூமெண்ட்ஸ். அண்ட் இப்போ அந்த பர்சன் நகருவார், அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அந்த பர்சன் நகரும்போது இங்கே பாருங்கள் அந்த லெக் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தெரியுது பார்த்தீங்களா? ஸோ நான் அதனால தான் சொன்னேன், இந்த வீடியோ எப்படி இருக்கோ அச்சஸாக இந்த வேவ் ஃபார்ம் இருக்கும். பாருங்கள்,
இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஃபேம் பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இப்போ என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்துல ரொம்ப பிரைட்டாக இருக்குது அண்ட் இங்கே சம்திங் இட் இஸ் சம்திங் தேர். அது வந்து கொஞ்சம் இந்த வீடியோ பிரைட்னஸோட கொஞ்சம் டார்க்கராக இருக்குது. அண்ட் இங்கே வந்து அகெயின் சம்திங் ஏதோ டார்க்காக இல்லாமல் பிரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் மிட் ரேஞ்சில் இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்த போர்ஷன் ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு சொல்லி காட்டுதா? இங்கே பாருங்கள், பிரைட்டர் ஏரியா இங்கே இருக்க பிரைட், நடுவில் பர்சன். ஸோ அது கொஞ்சம் அந்த இதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கனால இங்கே கொஞ்சம் இந்த ஃபுல்லாக டார்க். அண்ட் அந்த டார்க்குக்கு பக்கத்தில் அங்கே இருக்கிறதுக்கு காரணம் இந்த டோர் தான். இந்த டோர் தான் வந்து இந்த கொஞ்சம் அது தனியாக ஒரு மிட்டோனில் வருது. இந்த டோருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செவர் இருக்குது. இங்கே இந்த டோருக்கு பக்கத்தில் இங்கே செவர் இருக்குனால அங்கே ஃபுல்லாக பிரைட்டர் ஏரியாவாக இருக்குது. ஸோ லிட்ரலி நம்மளோட சொன்ன மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்கோ அப்படியே தான் இந்த வேவ்ஃபார்ம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது மூவ்மெண்ட் நடந்ததுன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து இந்த வீடியோவில் இந்த பர்சன் மேலே அப்படி நடக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் நடந்ததுன்னா வீடியோவில் இந்த செவரில் அப்படியே தான் நடக்கும். இங்கே நடந்ததுன்னா அந்த டோரில் நடக்கும், இங்கே நடந்ததுன்னா அந்த டோருக்கு பக்கத்தில் இருக்க செவரில் நடக்கும். ஸோ இந்த வேவ்ஃபார்ம் என்ன நடக்குதோ அதான் அந்த வீடியோ நடக்கும், அந்த வீடியோவில் நடக்குதோ அதான் இந்த வேவ்ஃபார்மில் நடக்கும். சரி, ஓகே, ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் இங்கே மறைச்சிட்டு நான் இப்போ வேற ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் இங்கே டார்க்கராகவும் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபுல் வீடியோ. இந்த வீடியோவில் இங்கே டார்க்கராகவும் இருக்குது. அண்ட் இந்த கடைசி எண்டு போர்ஷனில் வந்து சம்திங் பிரைட்டராக இருக்குது. இந்த அளவுக்கு டார்க்கு இங்கே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல இந்த வீடியோவில் இந்த பார்ட்டில் இந்த இடத்துல இருட்டாக மட்டும் இல்லை, இந்த ஃபுல் போர்ஷனில் நிறையா பிரைட்டரான பார்ட்ஸும் இருக்குது. அண்ட் இங்கே வி ஆர் கெட்டிங் சம் மிட்டோன்ஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? இது டார்க்கரான ஏரியா, இது பிரைட்டரான ஏரியா. இங்கே கலர் இருந்தால் என்ன காரணம்னா வீடியோவில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து கொஞ்சம் மேலே இருக்குது, ஸோ பிரைட். அண்ட் இந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப பிரைட்டாகவும் என்னமோ இருக்குது. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போது நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே நான் சொன்ன மாதிரியே இங்கே இருட்டாக இருக்கிறா, இங்கே ஃபுல்லாக டார்க்காக இருக்கா. இந்த கார் வரைக்கும் இது வரைக்கும் இருக்கிறது தான் இந்த போர்ஷன். அண்ட் இந்த காருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஹைவே போர்ஷன் வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இந்த இடத்த விட இங்கே வெளிச்சமாக இருக்குது. ரொம்ப வெளிச்சமாக இல்லை, இதை விட கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. பார்த்தீங்களா? இங்கே இருக்குது, ரொம்ப வெளிச்சமாக இல்லாமல் இதை விட கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி என்ன சொன்னேன்னா இந்த இடத்துல நல்லா பிரைட்டரான போர்ஷன்ஸும் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? இங்கே பாரு, சன் இருக்கா, இங்கே தான் சன் இருக்குது ஆக்சுவலி. அண்ட் இந்த இடம் வந்து இந்த இது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் அந்த இடத்துல சன்னோட லைட் ரேஸ்லாம் இருக்கிறனால அந்த பிரைட்டரான ஏரியா அப்படி ஃபுல்லாக அந்த பிரைட்டரான இந்த ஸ்கை ஃபுல்லாகவே இந்த இடத்துல இருக்கிறனால நீங்கள் அந்த வேவ்ஃபார்ம்லேயே பார்த்து இது பண்ணிக்க முடியும். இதே இந்த இடம் ரொம்ப பிரைட்டராக இருந்தால் இது வந்து இங்கே இருக்காது, இங்கே மட்டும்தான் கலர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து இங்கே எம்டியாக இருக்கும். பட் இங்கேயும் மிட் ரேஞ்சர் கலர்ஸ் இருக்கனால அது இந்த இடத்துல இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு புரிஞ்சதா? சரி, டோரா பூச்சி மாதிரி நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். நான் அகெயின் இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து உங்களுக்கு டாஸ்க் மாதிரி. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த வேவ்ஃபார்மை வந்து இந்த வேவ்ஃபார்ம் இங்கே இருக்குல்ல, இதோட கலரை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலரை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது இப்போ நீங்கள் என்ன பண்ண, ரெட்டு RGBலாம் சுத்தமாக விட்டுருங்க. இதை மட்டும் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல சம்திங் இட் இஸ் டார்க். அண்ட் அதுக்கப்புறம் டார்க்காக மட்டும் இல்லை, அண்ட் தேர் இஸ் சம்திங் ஹியர். அண்ட் அகெயின் கொஞ்சம் அப்படி இதாகுது. அண்ட் இந்த இடத்துல டார்க்கெல்லாம் கிடையாது, மிட்டோன்ஸ் அண்ட் சம்திங் கொஞ்சம் பிரைட்டராக இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில், இங்கே இருக்க வீடியோவில் இதுதான் மேட்ரு. இங்கே வந்து சம்திங் இருட்டாகவும் இருக்குது, அண்ட் தேர் இஸ் சம்திங் ஹியர் அண்ட் தேர். அண்ட் அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஆஃப் இந்த வீடியோவில் இந்த பக்கம் இருக்கிற ரைட் சைடு இருக்கிற போர்ஷனில் வந்து டார்க்காக எதுவும் இல்லை, மிட்டோன்ஸ் அண்ட் பிரைட்டர் தேர் இஸ் சம்திங் மோர் பிரைட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா? இப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இந்த ட்ரீ இருக்குது. ஸோ இந்த போர்ஷனை விட இங்கே டார்க்காக தான் இருக்குது இல்லையா? அதனால தான் வந்து இந்த இடத்துல டார்க்காக வந்திருக்கு. அண்ட் ஃப்ரம் ஹியர் இந்த இடத்துல இருந்து அப்படியே இது உங்களுக்கு தெரியுது, வீடியோவில் பார்த்தா நம்ம கண்மணி பார்த்தாலும் தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த இங்கே டார்க்காக இருக்குது, பட் இந்த போர்ஷனுக்கு அப்புறம் அப்படியே பிரைட் ஆகிடுது. அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த போர்ஷனுக்கு அப்புறம் அப்படியே பிரைட் ஆகி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் ஆகினால அப்படியே ஃபுல்லாக இங்கே மிட்டோன்ஸ் மாதிரி இங்கே ஃபுல்லாக வந்துருச்சு. இங்கே எதுவும் இல்லை, ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக பிரைட்டாக மட்டும் தான் இருக்கிறனால இங்கே எதுவும் இல்லாமல் டேரெக்டாக இங்கே வந்துருச்சு வேவ் ஃபார்ம். இதுதான் வந்து ஆக்சுவலி வேவ் ஃபார்ம். நீங்கள் வேவ் ஃபார்ம் ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு ஜஸ்ட் ஒரு வேவ் ஃபார்மை பார்த்தே ஒரு வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். இப்போது பரேடுக்கு போகலாம். இந்த வேவ் ஃபார்ம் என்ன பண்ணுறேன், நான் மறுபடியும் கலர் கொடுத்துட்றேன்.
நான் வந்து இப்போ பரேட்டுக்கு போகிறேன். இந்த பரேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 3 வேவ்ஃபார்ம் இருக்கும். நான் மேபி இதை விட நம்ம பெஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளே நமக்கு போயிடலாம். இது என்ன மேட்டர்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. நான் வாங்கினேன் வேவ்ஃபார்ம் போகிறேன்னா இந்த வேவ்ஃபார்ம் வந்து எப்படி இருக்கு, இப்படி இருக்கா, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து 3 கலரும் கலந்துருக்கு இல்லையா? இது ஒரு ஃபுல் வீடியோ 3 கலரும் கலந்துருக்கு. இந்த பரேட் என்ன பண்ணணும்னா அப்படியே அந்த வேவ்ஃபார்ம் தான், ஆனால் அந்த 3 கலரையும் தனியாக பிரிச்சது. ஆக்சுவலி இதுதான் ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ. அதாவது அந்த வீடியோவை 3ஆக பிரிச்சிச்சு. 3ஆக பிரிக்குதுன்னா அந்த வீடியோ 3ஆக பிரிக்கல. அந்த வீடியோவில் 3 பேசிக் கலர்ஸ் இருக்குது. RGB. இந்த RGB என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லாம விட்டேன்னு நினைக்கிறேன். மேபி நான் நெக்ஸ்ட் சம் டைம் வீடியோவில் வந்து RGB என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ என்ன பண்ணிச்சுன்னா அந்த ஒரே வேவ் ஃபார்மை நான் இதில் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த ஒரே வேவ் ஃபார்மை அப்படி எடுத்து 3ஆக பிரிச்சிருச்சு. இந்த ஒரு ஃபுல் வேவ் ஃபார்ம் இங்கே ரெட்டு, இங்கே ஒரு ஃபுல் வேவ் ஃபார்ம்லேருந்து க்ரீன் எடுத்து இங்கே, இந்த ஃபுல் வேவ் ஃபார்ம்லேருந்து ப்ளூ எடுத்து இங்கே. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டாக விஷயம் இல்லை. அந்த வேவ் ஃபார்மையே அதில் இருக்கிற 3 கலரையும் பிரித்து இங்கே 3ஆக காட்டுறது, அவ்வளோதான். இது ஃபுல் வீடியோ, இது ஃபுல் வீடியோ, இது ஃபுல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் டோரு, அந்த பர்சன் டோரு, அந்த பர்சன். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே ரெட்டெல்லாம் எங்கெங்கே இருக்குது, க்ரீன்லாம் எங்கெங்கே இருக்குது, ப்ளூ எங்கெங்கே அதிகமாக இருக்குது. அப்போது லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து ரெட்டும் க்ரீனும் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பர்டிகுலர்லி க்ரீனும் ரெட்டும் ப்ளூன்னு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ஏரியாவில் இங்கே க்ரீன்னு, இந்த இடத்துல ப்ளூ இருக்கா, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து கொஞ்சம் பாப் அவுட் ஆகும். அப்போது க்ரீனும் ரெட்டும் அந்த வீடியோ அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற கலர்ஸ் வந்து கொஞ்சம் பாப் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அது RGBனா நீங்கள் என்னென்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஆயிடுச்சுன்னா இது ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப செஸ் பண்ணிக்க தேவையில்லை. நான் அதுக்கு கண்டிப்பாக RGBக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ பேசிக்கலி இவ்வளோ தான். பரேட்டில் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் வேவ்ஃபார்ம் எப்படி பார்க்குறீங்களோ அதே 3ஆக பெருசு பார்க்குறீங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இது இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நம்ம ப்ராக்டிக்கலாக போகும்போது பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு வந்து டூல்ஸோட கான்செப்ட் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நான் இன்னும் மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வெக்டார் ஸ்கோப்பையும் ஹிஸ்டோகிராமையும் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து ஹிஸ்டோகிராம் அண்ட் இது வந்து வெக்டார் ஸ்கோப். இது ரெண்டையும் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரெண்டும் இருக்குது, ப்ளஸ் இந்த RGB இருக்குது. இது 3மே ஒரு ப்ராப்பராக வந்தால் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்கள் டாவின்சி ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க ஏதோ ஒரு ஃபுட்டேஜை உள்ளே இம்போர்ட் பண்ணி இந்த வேவ் ஃபார்ம்ஸை ரீட் பண்ண முடியுதா, இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதா, அது ப்ராப்பராக ரீட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வேவ் ஃபார்ம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களால் ஒரு வேவ் ஃபார்ம் ரீட் பண்ண முடியுதான்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு 2 வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.